பீகார் சட்டமன்ற தேர்தலின் ஒரு வைரலான காணொளி. நவம்பர் 6ஆம் தேதி பாட்னா வாக்குச்சாவடியில் வாக்களித்த பிறகு லோக் ஜனசக்தி கட்சி எம்பி ஷாம்பவி சவுத்ரி இரு கைகளின் ஆள்காட்டி விரல்களிலும் அழியாத மை வைத்திருப்பதைக் காட்டுகிறது. சவுத்ரி தனது பெற்றோருடன் இடம்பெறும் இந்த காட்சிகள் 65 தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் 64.66% வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேட் மற்றும் சமூக ஊடக பயனர்கள் போன்ற எதிர்க்கட்சித் தலைவர்களிடமிருந்து இரட்டை வாக்களிப்பு குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுத்தன. நவம்பர் 30ஆம் தேதி முடிவடையும் பல கட்ட தேர்தல்களில் என்டிஏ மகா கூட்டணியை எதிர்கொள்வதால் இந்திய தேர்தல் ஆணையம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. தற்போது மை தடவியதற்கு பொறுப்பான வாக்குச்சாவடி ஊழியர்கள் தவறுதலாக வலது கை விரலில் மை தடவியதாக பாட்னா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாட்னா மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது வாக்குச்சாவடி ஊழியர்களின் தவறு என்று கூறியுள்ளது. விசாரணைகளுக்குப் பிறகு மை தடவியதற்கு பொறுப்பான வாக்குச்சாவடி ஊழியர்கள் தவறுதலாக வலது கை விரலில் மை தடவியதாக தெரியவந்துள்ளது என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சில தினங்களுக்கு முன் ராகுல் காந்தி 25 லட்சத்துக்கும் மேலான ஓட் திருடப்பட்டுள்ளது, அதில் பிரேசில் பெண் ஒருவரின் புகைப்படம் வேறு பல பெயர்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று ஆதாரங்களுடன் காட்டினார். அதைப் பற்றி இதுவரை பிஜேபி கட்சியில் இருந்தும் தேர்தல் ஆணையத்திடம் இருந்தும் எந்த பதிலும் வராத நிலையில் ஒருவேளை அது உண்மைதான், அதற்கு ஆதாரம் அவர்களே காட்டுகிறார்கள் என்பது போல் பலர் சமூக வலைத்தளத்தில் வீடியோ பதிவிட்டு வருகின்றனர். எது உண்மை என்று விசாரணையில் தெரியவரும். இருப்பினும் அவர்கள் ஆளும் கட்சி என்பதால் உண்மை வெளிவருமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். நன்றி.